அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீ ஆண்டாளோட பர்த்டே. அதனால ஆண்டாளை பற்றின கொஞ்சம் விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணனை அடைவதற்கு வேண்டி பல்வேறு மகான்கள் நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. தியாகராஜ சுவாமிகள், புரந்தரதாசர், ஜெயதேவர், துக்காராம், ஆழ்வார்கள், எத்தனையோ பேர், நம்ம ஆண்டாள். அதனால தான் இன்னைக்கு ஆண்டாளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பல மகான்கள் பாரத தேசம் பூரா அவதரிச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் ஒரே விஷயம்தான், ஒரே மார்க்கம் தான், பக்தி அப்படின்ற மார்க்கம் தான். ஆண்டாள் ஒரு பாடல்ல பாடுறா, எவ்வளவு காலம்தான் அஞ்ஞானம் என்னும் தூக்கத்துல மூழ்கி கிடக்க போறோம், தூக்கத்தில் இருந்து எழுப்புற பாட்டு தான் திருப்பாவை. எவ்வளவு கீர்த்தனம் பாடியிருக்கேனே, உங்க காதுல எல்லாம் விழலையா, நீங்க எல்லாம் ஊமையோ அன்றி செவிடோ அப்படின்னு கேட்கிறாளாம். ரொம்ப மனசு வருத்தப்பட்டு கேட்கிறாள். ஆண்டாள் என்ற பெயரே நம்மை ஆண்டு கொண்டு ஆண்டவரிடத்தில் ஆள ஒப்படைக்கிறாளாம். அதனால ஆண்டாள்னு பேர் வந்துதான். நமக்கும் பெருமாளுக்கும் ஒரு இன்டர்மீடியா இருக்கிற மாதிரி. ஆண்டாள் நாச்சியார் திருமொழின்னு 143 பாசுரங்களையும் திருப்பாவை 30 எழுதியிருக்காங்க. இப்போ கதைக்கு வரலாம். ஸ்ரீவெல்லிபுத்தூர் என்கின்ற திவ்ய தேசம். அங்கு பெரியாழ்வார் என்கின்ற விஷ்ணு சித்தர் வாழ்ந்தார். அவருக்கு ஏன் விஷ்ணு சித்தர்னு பேர் வந்ததுன்னா, சதா சர்வ காலமும் அவரோட மனசுல விஷ்ணு பக்தி தானா, விஷ்ணுவோட நாமம் தானா, அந்நிய வார்த்தை பேச மாட்டார். அதே மாதிரி விஷ்ணுவோட மனசுலையும் பெரியாழ்வாரோட நினைப்பு தான். அதனால அவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர் வந்து. நம்ம எல்லாம் கோவிலுக்கு போனா பகவான் கிட்ட லிஸ்ட் எடுத்துட்டு போவோம், எனக்கு இது கொடு அது கொடு அப்படின்னு. ஆனா பெரியாழ்வாரு திருமாலோட அவரோட பாத அழகை பார்த்து, திருவடி அழகை பார்த்து, உனக்கு திருஷ்டி பட்டுடக்கூடாதே அப்படி சொல்லிட்டு திருப்பல்லாண்டு வாழ்த்து பாடி, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திருத்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி சேர்வோம் திருக்காப்பு அப்படின்னு பெருமாளுக்கே மங்களாசாசனம் செஞ்சதுனால அவருக்கு பெரிய ஆழ்வார்னு பேர் வந்தது. சரி, இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற திவ்ய தேசத்துல ஒரு தோட்டம் அமைச்சு, அழகான ஒரு நந்தவனம் அமைச்சு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாராம் வடபத்திர சாய் பெருமாள். எப்பவும் காலையில கார்த்தால வேலையில ரொம்ப ஸ்ரத்தையா பூ பறிச்சு கட்டி கொண்டு போய் பெருமாளுக்கு சேர்க்கிற வேலை தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி ஒரு நாள் கார்த்தால வேலையில நந்தவனத்துக்குள்ள கால் வச்சாராம். அப்போ ஒரு சின்ன குழந்தை அழகா சத்தம் கேட்டுச்சான். இவருக்கு ஒரே ஆச்சரியமா, என்னடா அது நந்தவனத்துக்குள்ள ஒரு சின்ன குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு. துளசி பார்த்துக்கிட்ட இந்த சத்தம் வருதான். அப்படியே அந்த திசையை நோக்கி போனாராம். ஒரு பெரிய ஒளி பிழம்பா ஒரு ஒளி வந்துதான். கிட்ட போய் பார்த்தா துளசி பார்த்துக்கிட்ட தங்க ரேக்குக்கு சொர்ண விக்கிரகம் மாதிரி ஒரு பெண் குழந்தை, சுருண்ட கேசமா. அதை பார்த்துட்டு தான் கோதைன்னு பேர் வச்சாராம். பெரியாழ்வார் கோதைன்னு பேர் வச்சாராம் ஆண்டாளுக்கு. முதல் பக்தி, பிரேமை இது எல்லாத்துலேயும் கண்ணு காது மூக்கெல்லாம் செஞ்சா எப்படி இருக்குமோ, கோதை அப்படிதான் இருப்பாளாம். இருந்ததுல இருந்தே கிருஷ்ண பக்தியா. இப்ப பார்த்தாலும் பெரியாழ்வார்கிட்ட கேட்டே இருப்பாளாம், பா கண்ணா என்னெல்லாம் செஞ்சாருப்பா, கண்ணா என்னெல்லாம் செஞ்சா, யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணினா, யாருக்கு பிறந்தான் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு இருப்பான். பெரியாழ்வாரும் எப்பத்தாலும் கண்ணனை பத்தின விஷயங்களை நிறைய சொல்லிட்டே இருப்பாராம். அப்ப ஒரு நாள் சொன்னாரா பெரியாழ்வார், ஒரு நாள் கிருஷ்ணன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருந்தானா. அப்போ மண்ணு தின்னுட்டானா. அப்போ கண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யசோதாமா கிட்ட சொல்றாங்களாம், யசோதாமா கண்ணன் மண்ணு தின்னுட்டான் அப்படி சொல்றாங்களாம். யசோதாமா கேட்குறாங்களாம், என்ன கண்ணா மண்ணு தின்னியா அப்படி கேட்குறாங்க. இல்லம்மா மண்ணே சாப்பிடலையேம்மா அப்படி சொல்றாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாளே. அம்மா அவெல்லாம் பொய் சொல்றாமா அப்படி சொன்னாங்க. சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பொய் சொல்றா, பல்ராம் அண்ணானே சொல்றானே அப்படி கேட்குறாங்களா யசோதாமா.
அம்மா கொஞ்ச நாளா பலராமனாவும் பொய் சொல்றாமா அப்படி சொல்றான். அதெல்லாம் இல்ல, வாய் தோற அப்படி சொன்னாலும் யசோதா. சின்ன வாய் தானே, குட்டியோண்டு வாய். திறந்த உடனே அதுல அகிலாண்ட கோடி, பிரம்மாண்ட கோடி, அண்ட சராசரம், பிளானட், எர்த்து, ஜூபிட்டர், மாசு, சன், மூன் எல்லாம் தெரியுதான். அந்த பிளானட்டுக்குள்ள ஒரு எர்த்து, அந்த எர்த்துக்குள்ள ஒரு கோகுலம், அந்த கோகுலத்துல ஒரு யசோதா கிருஷ்ணனை வாய் தோறான்னு மிரட்டிட்டு அந்த சின்ன குழந்தை திருப்பி வாயை திறந்து அதுக்குள்ள ஒரு அண்டாசராசரம், இப்படியே செயின் மாதிரி போயிட்டே இருக்கான். அப்படியே யசோதா பார்த்தோன்னு சுத்தி பட்டலாம். இதெல்லாம் சொன்ன உடனே கோதைக்கு ஒரே சந்தோஷமா ஆயிடுச்சா மனசுல. அப்படியே மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டாலாம். இதெல்லாம் மனசுல நினைச்சு 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 கிருஷ்ண பக்தியை வளர்த்துக்கிட்டே இருந்தாலாம். கிருஷ்ணன் அவ கூட வந்து விளையாடுற மாதிரி, அவளோட பூ கட்டிட்டு இருக்க மாதிரி, அப்படியே மனசுல வர பாவம் தானே நம்மளுக்கு பக்தியா வருது. அப்படியே இருந்தாலும் யார் கேட்டாலும் போய் யார் கேட்டாலும் நான் ரங்கநாதரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னாக்கும் அப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன கோவிலுக்கு போகணுமா, பெருமாளை பார்த்து கண்ணத்துல போட்டுண்டுமான்னு வராம என்ன வேண்டி இருக்கு இதெல்லாம் அப்படி சொல்லி பேசுவாங்களாம். அவளுக்கு அதை பத்தி எல்லாம் ஒரு கவலையும் இல்லையா. ஆனா பெரியாழ்வார் மட்டும் அவளை பரிகாசிக்க மாட்டார். போதே மேலும் மேலும் பக்தி பண்ணுமா, அவர் வருவார். எப்படி ருக்மணிக்கு கிருஷ்ணன் கிடைத்தானோ, எப்படி சீதைக்கு ராமன் கிடைத்தானோ, உனக்கு ரங்கநாதர் அது மாதிரி கிடைப்பாருமா. ஆனா கோபிகள் எல்லாம் மார்கழி மாசத்துல நோன்பு நோற்றார்களே, அப்படி நோன்பு செய், அவனே வந்து உன்னை கூட்டி செல்வான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ கோதைக்கு ஒரே மனசுல சந்தோஷமா, நம்ம அப்பாவே சொல்லிட்டாரு. கோதைக்கு பெரியாழ்வார் தானே தந்தை குரு எல்லாமே, அப்பவே சொல்லிட்டாரு. அப்ப நம்ம கண்டிப்பா நோன்பு எடுத்துடணும் அப்படி சொல்லிட்டு முதல் நாள் மார்கழி மாசம் நோன்பு ஆரம்பிச்சுட்டாலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம், நீராட போதுவினோ நேரிழை, நீராட போதுவினோ நேரிழை, சீர்மல்குமாய் பாடி, சீர்மல்குமாய் பாடி, செல்வச்சிறுமிகாள் கூர்வேல் கொடுத்தொழிலன் நந்த கோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கன், ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கன், கார்மேனி சங்கம் கதிர்மதியும் போல் முகத்தால், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலொரங்காவாய். இதே மாதிரி பக்தி பண்ணிட்டு இருந்தாலாம். ஒரு நாள் காலங்காத்தால காலை வேலையில பூமாலையை கட்டி கழுத்துல போட்டு ஒரு பாவமா கிருஷ்ணனுக்கு போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்துட்டே இருந்தாலும் இப்போ திடீர்னு தூரத்துல பெரியாழ்வார் வர சத்தம் கேட்டுச்சான். அப்படியே எடுத்து அப்படியே நைஸா வச்சுட்டாராம். பெரியாழ்வார் எப்பவும் போல பெருமாளுக்கு மாலை எடுத்துட்டு போயிட்டான். கோவிலுக்கு போய் அர்ச்சகர் கிட்ட கொடுத்தாராம். அர்ச்சகர் கையில வாங்கின உடனே அதுல ஒரு கூந்தல் இருந்துதான். உடனே அர்ச்சகர் என்ன பெரியாழ்வாரை இப்படி பண்ணிட்டீங்க அப்படி சொல்லி கேட்டாராம். பெரியாழ்வாருக்கு அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்துச்சான். இவ்வளோ நாள் நான் பண்றேன், பக்தி பண்றேன், இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை, என்ன ஆச்சுன்னே தெரியலையே, இப்படி ஆயிடுதே அப்படி சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். அழுக வந்துருச்சான். கடகடன்னு வீட்டுக்கு ஓடி வந்தாராம். அப்போ கோதை நினைச்சிட்டு இருப்பாங்க, வீட்டை நேரத்துக்கு நம்ம கொடுத்த மாலையை பெருமாள் சாத்தின்னு இருப்பாரு, நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தாலும் பெரியாழ்வார் வீட்டுக்கு வந்தாராம். கோதே விளையாடிட்டலம்மா, பெருமாளுக்கு கொடுக்க வேண்டிய மாலை நீ கழுத்துல போட்டுண்டியா அப்படின்னு கேட்டு திட்டினாராம். திருப்பி வந்து கடுகடன் நந்தவனம் போய் பூவெல்லாம் பறிச்சு பெரிய மாலையா கட்டி அதே பெருமாளுக்கு அதே கோவிலுக்கு அதே அர்ச்சகர் கிட்ட கொடுக்குறாராம். அப்ப அர்ச்சகரை சாத்த போகும்போது பகவான் பிரவேசிச்சு ஆவேசிச்சு பேச தொடங்கினாராம். எனக்கு புது மாலை வேண்டாம், கோதையினுடைய கூந்தல் மண் வீசக்கூடிய அந்த மாலை, பழைய மாலை கொண்டு வரும் அப்படின்னு. பெரியாழ்வாருக்கு ஒரே ஆச்சரியமா, பாத்தியா